நின்றவனமாக அப்படியே நாம் சற்று நேரம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். இயேசு ராஜன் அவர் எழுந்ததினாலே நாம் கூடி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவரை இந்த வேளையிலே நாம் தொடர்ந்து சற்று நேரம் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். அவரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர். அவர் சர்வ சேனைகளின் தேவனாக இருக்கிறார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரியாளின் வயிற்றில் அவர் மனிதனாக அவதரித்தாலும் அவர் சர்வ வல்லவராய் சர்வ வியாபியாய் நம்மோடு கூட இணைந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை இந்த கால வேளையில் நாம் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி நாம் பாட இருக்கிறோம். ஆம், அவரால் எல்லாம் ஆகும். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆம், நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். யோபுக்கு குறித்திருந்ததை நிறைவேற்றின ஆண்டவர். வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரை இந்த காலை வேளையில் நாம் உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. அதை உயர்த்தி பாடும் முன்பாக நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்களை இதோ ஆண்டவரை துதிக்க தடையாக இருக்குமானால், ஆண்டவரே என் பாவங்கள் மீறுதல்களை மன்னியும், என்னை பலப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை உருவாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தரை. நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொன்னோமாக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும். எல்லாரும் பாடுவோம். ஆமென். கரங்களை தட்டி சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், என் அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே.
குடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஆமென். ஜீசஸ் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. எல்லாம் உம்மால் ஆகும். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரை உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு உண்மையாக தேடுவோரை உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். அவன் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அவர் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டை சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களிலே திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களிலே திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நெஞ்சமினி அஞ்சிடாதே, இயேசுவின் நரனே, நெஞ்சமினி அஞ்சிடாதே. இயேசுவின் நரனே, தாம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தாம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ ஆமென். பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் மீண்டும் மீண்டும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் மீண்டும் மீண்டும் பிழைப்பான். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலும். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலும். தேவதாமவர்கள் தேவனாயிருந்த நன்றியாக
மாயெண்ணை குறைந்திட்டாலும் கர்த்தர் இயேசு நமக்கு உண்டு. எரித்தாற்று நீர் வற்றினாலும் தேச பஞ்சத்தில் வாடினாலும் பாறையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் கர்த்தர் இயேசு நமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, ஓ வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, உண்டு உண்டு, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் ஆன பெரிய காரியங்கள் செய்திடும். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் ஆன பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். கர்த்தரே மகா பெரியவரும் மகா ராஜாவும் மகா தேவனுமாயிருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பெரியவர் எனக்குள்ளே, பெரிய காரியங்கள் செய்கிற பெரியவர் நமக்குள்ளே. அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் திரையில் பார்க்கும் பொழுது அங்கே வசனம் இப்படி சொல்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின நம்முடைய அந்த தெய்வத்தை குறித்து பவுல் எழுதும்போது சொல்கிறார், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரகாசமான மனக்கண்கள் தேவை. எதற்கு? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த தெய்வத்தின் அந்த சத்துவத்தை வல்லமையை நம்மிலே விளங்கப்படுகிற அந்த மகா மேன்மையின் மகத்துவத்தை நம்மிலே விளங்க பண்ண ஆண்டவரே உம்முடைய பிரகாசமான மனக்கண்களை எங்கள் எல்லாருக்கும் தாரும் என்று கேட்போம். நீர் இன்றைக்கும் எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இதோ பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர், பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். ஆக நம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தாரும். மரியாள் கல்லறையிலே காலையிலே சென்றாள். கல்லறை திறந்திருக்கிறதை பார்த்தாள். தூதர்களை பார்த்தாள். ஆண்டவரை அவள் ஒரு தோட்டக்காரராகத்தான் பார்த்தாள். ஏனென்றால் அவளுடைய கண்களில் வழிந்த கண்ணீர் இயேசுவை சரியாய் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. மரியாளே என்று சொல்லி ஆண்டவர் பெயரிட்டு அழைத்த போது ரபுனி என்று சொல்லி அவருடைய மனக்கண்கள் திறந்து பிரகாசமான மனக்கண்களை பெற்றுக்கொண்டு மகதலேனா மரியாள் அங்கே மற்றவர்களுக்கு போய் கிறிஸ்துவை கண்டேன், எனக்கு தரிசனமானார் என்று சொன்னார். ஆம், ஒரு பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு தேவை. எம்மாவூர் சீடர்கள் இயேசு உயிர்த்தெழுதலை ஸ்திரீகள் சொல்லியும் நம்பாமல் அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூரை நோக்கி போனார்கள். இயேசு அவர்களோடு கூட வழியிலே நடந்து அவர்களுக்கு காரியங்களை விவரித்து கொண்டிருந்தார். உமக்கு ஒன்றும் தெரியாதா? இதோ இஸ்ரவேலில் தீர்க்கதரிசியாக அறியப்பட்டவர் இவர்தான் எங்களை ரட்சிப்பார் மீட்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம்.
அவர் இதோ இவ்விதமாக நம்முடைய மூப்பர்களும் வேதபாரர்கள் எல்லாரும் அவரை அடித்து கொன்று விட்டார்கள். 3ஆம் நாள் இப்பொழுது உயிரோடு எழுந்தார் என்று ஸ்திரீகள் சொல்கிறார்கள். ஆனாலும் பயந்து எம்மாவரை நோக்கி போய்கொண்டிருந்த அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் வேத வசனங்களை விளக்கி சொல்லுகிறார். அப்பத்தை எடுத்து அவர் தங்கியிருந்த இடத்துல போய் அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்த போது அவருடைய மனக்கண்கள் திறந்து அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அல்லேலூயா. தங்களோடு கூட வேத வசனங்கள் விளக்கி சொன்னவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவருடைய எல்லா மனபாரங்களும் அவருடைய எல்லா மன வேதனைகளும் நீங்கி வேகமாக எருசலேமுக்கு வந்து சீடர்களுக்கு மற்ற சீடர்களோடு கூட தங்களை இணைத்து கொண்டு ஆண்டவர் தங்களுக்கு தரிசனமானதை சொன்னார்கள். அங்கே சீடர்கள் எல்லாரும் பயந்து, யூதர்களுக்கு பயந்து எருசலேமில் உட்கார்ந்திருந்த போது, ஒரு அறையில் உட்கார்ந்திருந்த போது இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. ஒருவேளை சமான குறைச்சலோடு கூட இந்த ஆறானில் நீங்கள் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, எது நிமித்தம் உங்களுக்கு சமான குறைச்சல் இருக்கிறதோ, உயிர் திறந்த ஆண்டவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறார், என் அன்பான மகனே, என் அன்பான மகளே, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உயிர் தெழுந்த ஆண்டவர் அவருடைய மனக்கண்களை திறந்து அவருடைய நொந்து போன இருதயத்தை இதோ அந்த வேதனையை நீக்கி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையில் அந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்கப்பா. உயிர் தெழுந்த ஆண்டவருடைய மகா மேன்மையின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பான மகனே, மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. யாக்கோபே, உன்னை நான் எப்படி மறப்பேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை மனிதர்கள் கைவிடலாம், ஆண்டவர் இயேசு கைவிடவே மாட்டார். மனிதர்கள் மாறலாம், இயேசு மாறவே மாட்டார். அல்லேலூயா. அந்த ஆண்டவரை நோக்கி இந்த வேளையில் நம்மை அவரை ஆராதித்து, என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை.
நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே 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 இயேசுவே. ஆராதிப்பே 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 இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பே இயேசுவை. இன்பமோ இன்பமோ துன்பமோ ஆமென். சுகமோ வியாதியோ ஆராதிப்பே இயேசுவே. தொடர்வே பின்தொடர்வே பின்தொடர்வே இயேசுவை. பின்தொடர்வே 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 இயேசுவை. நன்மையோ தீமையோ சுகமோ வியாதியோ பின்தொடர்வே இயேசுவை. நன்மையோ தீமையோ சுகமோ வியாதியோ பின்தொடர்வே இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையின் எல்லாமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரே நம்முடைய ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நம்முடைய அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் வாழ்க்கையில் போதும் அப்பா, நீரே எங்கள் வாழ்க்கையில் போதும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே முழுமையாக எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை முழுமையாக உம்முடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. ஒரே ஒரு விசை பின்தொடர்வேன், பின்தொடர்வேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரையே பின்தொடர்வேன் என்று சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் அப்படியே பாடி, நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் சுகம் வந்தாலும் வியாதி வந்தாலும் என் ஆண்டவரையே பின்தொடர்வேன் என்று சொல்லி பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன். வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் அவரே. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. ஏசப்பா, யார் என்னோடு வந்தாலும் என்னோடு வராவிட்டாலும், யார் என்னை கைவிட்டாலும் யார் என்னை கைவிடாமல் போனால் நாங்கள் உம்மையே ஆராதி
ஆராதிப்போம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவனை, அண்ட சராசரங்களை படைத்த தேவனை நாங்கள் ஆராதிப்போம். எந்த சூழ்நிலையிலும் உம்மையே ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேனே சுவை. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதை ஒன்று பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்று பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, மரித்து உயிர்த்த ஆண்டவருக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, நமக்காக பரிந்து பேசுகிற பரிகாரிக்கே சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்று பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்று பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அப்படி உட்கார்வோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடை சொல்வோம். நம்முடைய ஏரியா அவர்களை நாம் கரங்களை எல்லாரும் உற்சாகமாய் தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. இந்த நாளில் இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அருமையான நம்முடைய சபையின் போதகர் அருள் திரு அருள்மோகன் ஐயா அவர்களையும் குடும்பத்தாரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அதுபோல் அருமையான ஊழியக்காரர் இயேசுபாதம் ஐயாவையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாம் தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், மகிமைப்படுத்துவோம். நாளில் உங்கள் மத்தியில் ஒரு நீண்ட செய்தியை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளவில்லை. சுருக்கமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தொடர்ந்து எதற்காக இன்றைக்கு நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேனோ அந்த அழைப்பை நான் நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்பட விரும்புகிறேன். இந்த நாட்களில் மூப்பர் நியமனம் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டு வருகிறதை நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறீங்க. நானும் காலையில் 6 மணிக்கு எங்களுடைய திருச்சபையினுடைய முதல் ஆராதனையினுடைய பாதி பகுதியை நடத்திட்டு அதுக்கப்புறம் சின்னநுளம்பூர் திருச்சபையினுடைய செய்தியையும் மூப்பர் நியமனத்தையும் அதை தொடர்ந்து வானகரம் திருச்சபையினுடைய மூப்பர் நியமனத்தையும் முடித்துட்டு இப்போ உங்கள் மத்தியில் 3ஆவதாக நான் வந்து நிற்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கு திரும்பவும் எனக்கு பணி இருக்கிறது. மதியம் 2 மணிக்கு என்னுடைய பழைய திருச்சபை புளியந்தோப்பு திருச்சபையினுடைய வாலிபர் ஆண்டு விழாவில் நான் பங்கு பெற்று அங்கேயும் பிள்ளைகளை வாழ்த்தவும் ஆசீர்வதிக்கவும் கடந்து செல்கிறேன். தொடர்ந்து மாலையில் 6 மணிக்கு இசிஐ நெற்குன்றம் திருச்சபையினுடைய மூப்பர் நியமனத்தையும் செய்ய இருக்கிறேன். ஆக இன்றைக்கு அழைப்பும் அழைப்போடு கூட உள்ள பணியும் மிக பெரியதாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு, பலன் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தினால தான் இன்றைக்கு நாங்கள் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசும்படியாக எடுத்துக்கொண்டதான தலைப்பு கிறிஸ்தவ திறமை. இந்த தலைப்பில் தான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். மூப்பர் நியமனம், அதே நேரத்தில் சபையாருக்கு ஆசீர்வாதம்.
இந்த ரெண்டையும் கலந்து கிறிஸ்தவ திறமை என்கிறதான தலைப்பில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாகவே உலகத்தில் திறமைகள் என்று சொல்லுகிற பொழுது அவங்க சரீர அளவில் இன்னும் நல்ல ஹைட்டாக வெயிட்டாக அழகாக நிறைய காரியங்களை சாதிக்கிறவர்களாக அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அவங்களை திறமசாலி என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். நான் கடந்த மாதத்தில் ஒரு நாள் அலுவலகத்தில் நான் இருந்து பணியாற்றுகிற பொழுது எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. பேராயர் அலுவலகத்துக்கு கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற ஒரு அழைப்பு வந்தது. நான் உடனே என்னுடைய அறையிலிருந்து கடந்து வந்த உடனே ஒரு மகள் என்னை ஓடி வந்து என்னுடைய காலில் தொட்டு என்னை பார்த்து அழுதுட்டு உடனே நீ எழும்பு என்று சொன்னேன். எழும்பினோடனே சித்தப்பா நான் யாருன்னு தெரியுதான்னு சொல்லி கேட்டாள். அவள் என்னுடைய புளியந்தோப்பு பழைய விசுவாசி. நான் அங்கு பணியாற்றின காலத்தில் இவர்களைப் போல பாடுகிற கொயரில் இருந்து பாடின அருமையான மகள். 40 நாள் அதிகாலை ஆராதனையில் என்னோடு கூட பாடலுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பவள். நான் 8 பாடுவேன், கட்டை 7 தான் இருக்கும், ஆனால் நான் 8வது கட்டையில் பாடுவேன். அவள் 8வது கட்டையிலையும் என் கூட சேர்ந்து பாடுகிற அருமையான ஒரு நல்ல பாடல் பாடுகிற அருமையான மகள். திருமணமாகி நான் தான் அவளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து விட்டு நான் கடந்து வந்து விட்டேன். இப்போ அவளுடைய குழந்தை நேஷனல் அத்லட்டிக்கில் ஸ்டேட் லெவலில் பரிசு வாங்கியிருக்கிறாள். எனவே பேராயரிடத்தில் வாழ்த்து பெறும்படியாய் கடந்து வந்தவள். நான் அங்கே இருக்கிறேன்னு கேள்விப்பட்டு என்னையும் கூப்பிட்டு என்னுடைய பிள்ளைக்கும் வாழ்த்து சொல்லுங்கள், நீங்களும் என்னோடு பேராயர்கிட்ட வாங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பேராயரை பார்க்க போனோம். எப்படி என்று சொன்னால், எனக்கும் பேராயர் அவர்களுக்கும் புளியந்தோப்பு பழைய சபை. நான் 8 ஆண்டுகள் அங்கே இருந்தேன். 5 ஆண்டுகள் தனியாகவும் கடைசி 3 ஆண்டுகளில் என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் பேராயர் அவர்கள் என்னுடன் கூட இணை ஊழியராக புளியந்தோப்பில் இருந்ததினால எங்களுக்கெல்லாம் பழைய விசுவாசின்னு சொல்லி அவங்க வந்தாங்க. அப்போ அவள் என்னிடத்துல சொன்னால், இவள் தேசிய அளவில் பரிசு பெற்றிருக்கிறாள், திறமை உள்ளவள் என்று சொல்லி சொன்னாள். இது உலகம் சொல்லுகிற திறமை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திறமை அப்படின்னு சொன்னால் அது அல்ல. ஆட்களுடைய தோற்றமோ, ஆட்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலனோ, அவங்களுக்கு இருக்கிற வரமோ, அவங்களுக்கு இருக்கிற திறமையோ, அவங்களுக்கு இருக்கிற தாளந்தோ திறமைகள் அல்ல. அதை தேவன் திறமை என்று சொல்லவில்லை. எது திறமை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் என்று சொன்னால், வாசிங்க பார்ப்போம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான யாரா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யாரா? திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு மோசேக்கு தலைவனாகிய மோசேக்கு, விடுதலையின் நாயகனாகிய மோசேக்கு, யாத்திராகமத்தின் பயணத்தினுடைய கதாநாயகனாகிய மோசேக்கு அவனுடைய சொந்த மாமனார் கொடுத்த ஆலோசனையில் இந்த வரிகள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு. அப்படி என்று சொன்னால், தேவனுடைய ஊழியத்திற்கு திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொள். இன்றைக்கு மூப்பரை நியமிக்கும்படியாய் பணிக்கப்பட்டிருக்கிறேன் அலுவலகத்திலிருந்து. நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய ஒழுங்கின்படி இந்த காலகட்டத்தில் மூப்பர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அதற்காக நான் பணியமர்த்தப்பட்டிருக்கிற இந்த நிலையில் வேதம் சொல்லுகிறது, திறமை உள்ளவர்களை தெரிந்து கொண்டு. என்னையா திறமை? அவங்களுக்கு நல்ல ஹைட்டாக இருந்தால் போதுமா? அவங்களுக்கு நல்ல பணம் இருந்தால் போதுமா? அவங்களுக்கு நல்ல வசதி இருந்தால் போதுமா? ஊழியக்காரர் போனால் 5000 10,000 ரூபா கொடுத்துட்டா போதுமா? இல்லை, அது திறமை இல்லை. எது திறமை தெரியுமா? 3 காரியத்தை அங்கே மோசேயினுடைய மாமா அவருக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறார். அதில் திறமை உள்ளவர்கள் யார் தெரியுமா? முதலாவதாக அந்த வாக்கியத்தில் நம்ம வாசித்தோம், தேவன் ஜனங்களுக்குள் யார் திறமை உள்ளவங்க? யார் திறமை உள்ளவங்க? தேவனுக்கு பயந்தவர்கள். தெய்வ பயம் என்னது? ஞானி என்ன சொல்லுகிறார் தெய்வ பயத்தை குறித்து? சத்தமாக சொல்லுங்கம்மா. இன்பராணி அம்மா தானே?
தேவனுக்கு பயப்படுதல் என்று சொல்லுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, எது தேவனுக்கு பயப்படுகிற பயம்? தீமையை விட்டு விலகுகிறது. எதெல்லாம் தேவன் தீமை என்று சொன்னாரோ அதையெல்லாவற்றையும் யார் ஒருவன் விட்டு விலகுகிறானோ அவன் தேவனுக்கு பயந்தவன். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேதம் உங்களை நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிறவர்களை தெரிந்து கொள். உதாரணமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டான். ஊர் என்கிற கல்தேயர் தேசத்திலிருந்து, கல்லையும் மண்ணையும் தெய்வமாய் நம்பிக்கொண்டிருந்த தேசத்திலிருந்து தேவனை அவன் வா என்று சொல்லி அழைத்த பொழுது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு புறப்பட்டு கடந்து வந்தான். தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை பெற்றுக்கொள்வதற்கு 25 ஆண்டுகள் காத்திருந்தான். 100வது வயதில் ஒரு குமாரனை பெற்றான். குமாரனை பெற்ற பிற்பாடு தேவன் அவனை சோதித்தறிந்தார். உன்னுடைய ஏக புதல்வன், உன்னுடைய ஒரே குமாரன், உன்னுடைய 100வது வயதில் பெற்ற குமாரன், அவனை எனக்காய் பலி செலுத்து என்று சொன்னார். விசுவாசத்தோடு தெய்வ பயம் உள்ளவனாக அந்த மகனை பலி செலுத்துவதற்கு மோரியா என்கிற மலைக்கு போனான். பலிபீடத்தை கட்டினான். அதன் மேலே மகனை படுக்க வைத்து தன்னுடைய கையில் இருந்த கத்தியை எடுத்து ஓங்கி குத்த போகிற பொழுது, பலி செலுத்த முற்படுகிற பொழுது தேவன் அவனை குறித்து சாட்சி சொன்னார். இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். இன்னைக்கு உங்கள் சாட்சி என்னையா? அன்பான தாய்மாரே, உங்களுடைய சாட்சி என்ன? அருமையான வாலிப பிள்ளைகளே, அருமையான வாலிப தம்பி தங்கச்சிமாரே, உங்களுடைய சாட்சி என்ன? நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா? ஆபிரகாமை போல தேவனால் சாட்சி பெற்றவர்களா? மனிதன் நிறைய சொல்லலாம். மனிதன் இன்னைக்கு ஒன்றை சொல்லுவான், நாளைக்கு ஒன்றை சொல்லுவான். இன்னைக்கு என் பட்சத்தில் இருந்து எனக்கு பேசுவான், நாளைக்கு ஒரு காரியத்தில் எனக்கு கொஞ்சம் அவனுக்கும் கருத்து வேறுபாடு வந்தால் இன்னொரு பக்கத்திலிருந்து இன்னொன்றை பேசுவான். ஆனால் தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு ஜீவன் உள்ளவர். அவருக்கு பயந்தவர்களை பயந்தவன் என்று சொல்லுவார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஒரு உதாரணம் இல்லைங்க, அடுத்தும் சொல்லுகிறேன். சொந்த தாய் தகப்பனை விட்டு பொறாமையினால சகோதரர்களாய் அடிமையாக விற்கப்பட்டு பொய்யான குற்றச்சாட்டுக்காய் குற்றவாளியாய் சிறை தண்டனை அனுபவித்து இவ்வளவு பாடுகளையும் சகித்தானே, ஒரு நாளில் அவன் தேவனால் உயர்த்தப்பட்டான். யார் அவன் மீது பொறாமை கொண்டார்களோ அதே சொந்த சகோதர இரத்த பிறப்புகள் அவனுடைய காலில் வந்து விழுந்து கிடந்தார்கள். நீதாயா எங்களை பராமரிக்கணும், இல்லைன்னா நானும் என் குடும்பமும் செத்துருவோம், பராமரிக்கணும்னு சொன்ன பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பயப்படாதுங்க, நான் தேவனுக்கு பயந்தவன். ஒன்றையும் ஞாபகத்தில் வைக்கவே மாட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். இயேசுவாமி சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தையின்படி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். மனப்பூர்வமாய் மன்னிங்க, மனம் பொருந்தி மன்னிங்க, மன்னிங்க. அது பிறகு நினைக்காதீங்க. யோசேப்பு அப்படி மன்னித்து அவன் சொன்ன வாக்கியத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து அறியலாம். இப்பொழுது நான் தேவனுக்கு 42:18 வாசியுங்க. மூன்றாம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இன்றைக்கு என்னை கேட்கிற அன்பு விசுவாசிகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிறோமா? நீங்கள் பயப்படுவீர்கள் என்று சொன்னால், மனிதனுக்கு பயப்படுகிறது கண்ணியை வருவிக்கும், தேவனுக்கு பயப்படுகிறது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தெய்வ பயம், அவர் இருக்கிறாரோ இல்லையோ, நானும் அவரும் எல்லா இடத்திலும் ஒன்றா இருக்கிறோம். அந்த பயம் இருக்கணும். அப்பனா நீ தேவனுடைய பார்வையில் திறமை உள்ளவன். உன்னை தேவன் அநேகருக்கு அதிகாரியாய் வைப்பார், மூப்பராக நியமிப்பார், மூப்பருக்கு மேலாகவும் உன்னை நியமிப்பார். ஏன்? நீ தேவனுக்கு பயந்தவன். எங்கே இருந்தாலும் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு அதில் ஒரே ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய ஒரு சென்டென்ஸ் ரொம்ப பிடிக்கும். வேதாமத்தில் தீர்க்கதரிசியாகிய
என்ன சொல்லுவார் தெரியுமா? வயக்காட்டில் போய் நிற்பார். நம்ம பாசையில் சொல்லணும்னா வயக்காட்டில் போய் நின்றுக்கிட்டு ஆகாப் ராஜாவை எதிர்த்து வர்றதை பார்த்துட்டு சொல்லுவார். அவரை தேரோட நிறுத்திடுவார். நிறுத்திட்டு பேசுவார். நான் சொன்னாலன்றி 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யாது, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நான் சொல்லுகிறேன்னு சொல்லுவார். அவர் எங்கே நிற்பார் தெரியுமா? வயல்வெளியில் நிற்பார். ஆனால் சொல்லுறது என்ன சொல்லுவார் தெரியுமா? தெய்வ சமூகத்தில் நிற்கிற நான். உங்களால் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், இப்போ நான் தெய்வ சமூகத்தில் நிற்கிறேன். நான் என்னுடைய பணிக்காக ஸ்தலத்தில் இருக்கிறேன், அங்கே நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். சொல்ல முடியுமா? அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஒரு நாளும் எலியாவும் தேவனும் பிரிந்ததாக இல்லை, 2 பேரும் ஒன்றாகவே. அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். நீங்களும் நானும் எல்லா இடங்களிலும் தேவனோடு இருக்கிறோம் என்கிற நிலையில் இருக்கணும். அப்படின்னா முதல் திறமைசாலி யாரு? தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். 2வது, அதே வாக்கியத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு ஜனங்களுக்குள்ளே தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்கள். உண்மை. தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு ஒரு வசனம் மாத்திரம் நன்றாக ஞாபகத்துக்கு வருவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நாம் அதை வாசித்து அறிந்திருக்கிறோம். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீதிமொழிகள் 28:20 நம்ம அதை வாசித்து அறிகிறோம். உண்மையை தேவன் அதிகமாய் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒருவனுக்கு அவர் தன்னுடைய ஊழியக்காரனை அழைத்து, எஜமான் தன்னுடைய ஊழியக்காரனை அழைத்து அவருடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து, இன்னொருவனிடத்தில் 2 தாலந்து, இன்னொருவனிடத்தில் 1 தாலந்து கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்த உடனே எஜமான் திரும்பி வந்த உடனே கணக்கெல்லாம் கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே 5 தாலந்தை வாங்கினவன் 10ஆக மாற்றினான், 2ஐ வாங்கினவன் 4ஆக மாற்றினான். எஜமான் என்ன சொன்னார் தெரியுமா? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன். உண்மை இருக்கா? நம்முடைய பொறுப்புகளில், நம்முடைய திருச்சபையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லா காரியங்களிலும் உண்மை இருக்கிறதா? உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன். உண்மை. இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டா? உண்மையாக இருந்தால் இந்த உலகம் உங்களை ஏளனமாக நினைக்கலாம், பைத்தியாரனை நினைக்கலாம், உங்களை பரிகாசம் பண்ணலாம். ஆனால் உண்மை உள்ளவர்களை தேவன் கனம் பண்ணுகிறார். அங்கே ஒரு யுத்தம் ஒன்று நடக்கும் கடைசி நாளில். நீங்களும் நானும் சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகி போய் நிற்போம். அது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கி எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன செய்கிறீங்க, என்ன நடக்கிறீங்க, உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குது, எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணும். ஒருத்தரும் தப்ப முடியாது. அது நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, தேவன் கணக்கு கேட்பார். அவர் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பார். அவருக்கு முன்பதாக நீங்கள் எல்லாரும் வரிசையாக வரணும், வந்துட்டு கணக்கு சொல்லணும். அந்த கணக்கில் வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் உண்மையாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களோ அவங்கெல்லாம் யாரோட இருப்பாங்க தெரியுமா? யாரோட இருப்பாங்க? நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வேணால் வாசித்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். எங்கே இருக்குதுன்னா, வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் யாரெல்லாம் பார்த்துடுங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோக ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் உட்காருகிறவர்களாய் யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுமா? 3 நபர்கள் தான் இருப்பாங்க. அந்த 3 நபர் கூட்டத்தில் நீங்கள் யாருங்கிறத இப்போ டிசைட் பண்ணணும். 1 அழைக்கப்பட்டவர்கள், 2வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 3வது உண்மையுள்ளவர்கள்.
அந்த 3 தகுதி தான். வேற யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் வேணா என் மேலே கோவிச்சிட்டு இனிமேல் இந்த ஐயா இந்த உள்ளே சேர்க்காத ஐயானாலும் பரவாயில்ல. நான் 95லேருந்து உங்களை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கிறேன். அதனால் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதில் பாதி பேர் பிறந்திருக்கவே மாட்டேங்க. நான் 95 மாதா கோயில் நகரில் அப்பாயின்மெண்ட் ஆகி இங்கே இந்த திருச்சபைக்குள்ளெல்லாம் வந்துட்டு இருக்கிற போது என்னோடு கூட அன்றைக்கு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா சாமியிலையா இங்கே இருப்பாரா தெரியல, பாத்திர கடைக்கார் சாமியிலையான்னு சொல்லுவாங்க, இருக்கிறாரா சாமியிலையா, அவங்கெல்லாம் நாங்கள் இணைந்து இந்த திருச்சபைக்குள்ளாக உட்கார்ந்து ஒரு காலத்தில் பணி செய்த ஆட்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது சத்தியம். தேவனோடு கூட சிம்மாசனத்தில் யாரெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க? 1 அழைக்கப்பட்டவர்கள், 2வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 3வது உண்மை உள்ளவர்கள். அவங்க தான் திறமைசாலி. அவங்க தான் திறமைசாலி. உண்மையாக இருக்கிறீங்களா? ஐயா உண்மையாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. வேண்டாம். தேவன் அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைக்க போறாரு. அது பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இதுவா பெரிய ஆசீர்வாதம்? இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லையே. நீங்கள் பலத்தின் மீதியால் 80 ஆண்டுகள், காலையில் தோன்றி மாலையில் மலருகிற புஷ்பத்துக்கு ஒப்பான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை. ஆனால் என் தேவனோடு கூட 1000 ஆண்டுகள் ஆளுகை செய்கிற மகிழ்ச்சியான வாழ்க்கை. தங்கத்தில் நடக்கிற, தங்க வீதிகளில் உலாவுகிற, கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, கஷ்டம் இல்லாத நிரந்தர வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் பங்கடையணும்னா உண்மை இருக்கா அப்படின்னா நீங்கள் திறமைசாலிங்க. கிறிஸ்தவ திறமையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 1 தேவனுக்கு பயந்தவர்கள் திறமைசாலி, 2வது உண்மை உள்ளவர்கள் திறமைசாலி, 3வது உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு அதில் ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. ஐயா நாங்களாம் பாடு நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், கஷ்டம் கவலை எங்கேயாவது சின்னதாக சொன்னால் தானே கொஞ்சமாவது கிடைக்கும், ஏதாவது செய்யும் இல்லை. வேதத்தில் நிறைய பேரை உண்மையை குறித்து நான் ஒரு நாள் உட்கார்ந்து லிஸ்ட் எடுத்தேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு சாட்சி தேவனே சொல்லுகிறார். யாரை சொல்லுகிறார் தெரியுமா? சும்மா வாசிங்களா, எண்ணாமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், நம்மை போல பாடுள்ள மனிதன். நீங்கள்லாம் கோபப்படுத்தின பொழுது அவன் பேச வேண்டிய இடத்துல அடித்த மனிதன். தேவன் சொல்லுகிறார், எப்பா இவங்க எல்லாம் இறைச்சி கேட்குறாங்கப்பா, நீ அவங்களுக்கு சொல்லு நாளைக்கு இறைச்சி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுன்னு சொன்ன உடனே இவன் தேவனிடத்தில் போய் கவனிக்கிறீங்களா? இவன் தேவனிடத்தில் கேட்பான். 6 லட்சம் பேர் இருக்கிறாங்கங்க, அவங்க மனைவி அவங்க பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா ஒரு 25 லட்சம் பேர் ஆயிடுவாங்க. இவங்களுக்குலாம் எப்படி கொடுக்குறது? இவங்களுக்குலாம் எப்படி? அவருக்கும் நம்மள மேலே ஒரு டவுட்டெல்லாம் வந்துடுச்சு. அவன் தேவன் சொன்னார், என்னால் அது முடியும், நீ அவங்கள்ட்ட விசுவாசத்தோட சொல்லுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட பாடுள்ள மனிதன், கோபப்படுகிற மனிதன், அவன் ஒரு இடத்துல மக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பிடுவாங்க. தாத்தான் கூட்டத்தார்னு சொல்லி வேதம் சொல்கிறது, எழும்பிடுவாங்க. உடனே அவன் தேவனிடத்தில் போய், ஐயா இவங்கெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க, அதனால் இவரை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே தேவன் சொல்லுவார், உனக்கு விரோதமாக இருக்கிற அந்த 250 பேரை நான் தண்டிச்சிருந்தேன். அவங்க எப்படி தண்டிக்கணும்? தேவனே மோசேட்ட கேட்பார். உடனே அவன் சொல்லுவான், எல்லாரும் சாகிற மாதிரி சாகக்கூடாதான், அது வித்தியாசமாக சாகணும். எப்படி வித்தியாசமாக சாகணும்? பூமி பழக்கணும், அவங்கெல்லாம் உயிரோடு உள்ளே போயிடணும். இதை மோசே தேவனிடத்தில் சொன்னான். சொன்னதை தேவன் அப்படியே நிறைவேற்றினார். இப்படிப்பட்ட மோசேயை குறித்து என் தேவன் சாட்சி சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கும் நாங்க உண்மை. சரி, இது மோசே. புதிய ஏற்பாட்டில் பவுலடியாரில் தீத்து எழுதுகிற பொழுது பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார். யாரை குறித்து எழுதுகிறார் என்று சொன்னால், 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:12. உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி
எனக்கு தோன்றுகிறபடி பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுடைய கையிலே கொடுத்து அனுப்புகிறேன். சில்வான் உண்மை உள்ளவன், ஊழியக்காரன். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறான், என்னுடைய ஊழியக்காரன், நான் ஒரு ஊழியக்காரன்ட்ட இதை கொடுக்கிறேன், அவன் உண்மை உள்ளவன். இன்றைக்கு மூப்பர்களாக பொறுப்பாளர்களாக வர இருக்கிறதான அன்பு விசுவாச மக்களே, நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருங்க. அதோடு கூட தேவனாலும் ஊழியக்காரராலும் சாட்சி பெற்றவர்களாக இருங்க. உண்மை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள். இன்னும் கூட யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், ஒருத்தர் எனக்கு சாட்சி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? 3 பேதுருவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், காயு உண்மையில் நடக்கிறான்ங்கிற சாட்சியை நான் கேட்டேன். உங்களை குறித்து, மதுரவாயில் விசுவாசியை குறித்து பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சாட்சி சொல்லுறாங்க? சின்ன நுளம்பூர் மக்கள் என்ன சாட்சி சொல்லுறாங்க? பெரிய நுளம்பூர் மக்கள் என்ன சாட்சி சொல்லுறாங்க? மாதா கோயில் நகர் மக்கள் என்ன சாட்சி சொல்லுறாங்க? உங்கள் பங்காளிகள் அரும்பாக்கத்தில் இருக்கிறாங்களே, அரும்பாக்கத்து மக்கள் என்ன சாட்சி சொல்லுறாங்க? என்ன கேட்கிற அன்பு விசுவாசிகளை, உண்மை. அவர்கள் தேவனுடைய பார்வையில் திறமை உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள். மூன்றாவதாகவும் நிறைவாகவும் யார் உண்மை உள்ளவர்கள், யார் திறமைசாலிகள்? அதே 21வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஜனங்களுக்குள்ளே தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும். மூன்றாவது பொருளாசையை வெறுக்கிறவர்கள். பொருளாசை, எப்பா எனக்கு வந்துடணும், பணம் வந்துடணும், பேர் வந்துடணும், பொருள் வந்துடணும், அது வந்துடணும், ஆனை வந்துடணும், பூனை வந்துடணும், கழுதை வந்துடணும், குதிரை வந்துடணும். ஒன்றுமே வராது போ. ஏன்னா உனக்கு பொருளாசை, பொருளாசை, பண ஆசை. பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார், பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறு. அதனால அநேகர் தங்களை என்ன செய்கிறாங்க? கத்தி எடுத்து இருதயத்தில் குத்தி கொள்கிறார்கள். அதை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், அப்படி தானே? அநேகர் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். பணம் பணம் 24 மணி நேரம் பணம் சம்பாதிக்கணும். நீ போகும்போது ஒரு சிங்கிள் நய பைசா கொண்டு போக முடியாது. நீ தெரியாமல் கூட ஒரு சின்ன 1/4 கிராம், அதுக்கும் கீழே ஒரு குண்டு மணிக்கு ஒரு தோடு, ஒரு மஞ்சள் கலரில் ஒன்று தெரிகிற மாதிரி ஒன்று வச்சுட்டு நீ இந்த உலகத்தை விட்டுட்டேன்னா, அதை கூட ஒருத்தன் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்க, அந்த காதோட வெட்டிருந்துருவான். ஒன்றும் கொண்டு போக முடியாது. பொருளாசையோ பண ஆசையோ எந்த லௌகீகமோ எந்த காரியமோ எல்லாம் இந்த மண்ணுக்கும் மண்ணோட தான். அதுக்கப்புறம் ஒன்றும் வராது. எது மாத்திரம் வரும் தெரியுமா? தேவனுக்காக நீ என்னெல்லாம் செய்கிறியோ, தேவனுக்காய் வாரி கொடுக்குறியா, தேவனுக்காய் ஜெபிக்கிறியா, தேவனுடைய ஆலயத்துக்கு வரியா, தேவனுடைய ஆலயத்தில் 24 மணி நேரமே உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இது எல்லாமே வரும். இது எல்லாமே அவருடைய கணக்கில் இருக்கும். ஆனால் உனக்காக, உங்களுக்காக நீங்கள் சேர்க்கிற எந்த பொருளாசையும், அது உன்னுடைய பின் சந்ததிக்கோ அதுக்கு முன் சந்ததிக்கோ எந்த சந்ததிக்கு வைத்தாலும் அது உன்னை தேவனுடைய பார்வையில் திறமைசாலியாய் மாற்றாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பொருளாசை இல்லாதவர்களாய், பொருளாசை இல்லாதவர்களை நீ உனக்கு திறமை உள்ளவர்களாக தெரிந்து கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொருளாசை குறித்து ஒரு 3 வாக்கியத்தை மாத்திரம் ரொம்ப வேகமாய் நான் சொல்லுகிறேன். பொருளாசை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார். 2:14 வாசிங்க. 2 பேதுரு 2:14 வேகமாக வாசிங்க, முடிச்சிடலாம். 11 ஆச்சு. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழக்கின இருதயத்துடைய யாரா? நான் சொல்லவே இல்லைங்க ஐயா, ஆல்டர்லேருந்து இடக்கப்படக்கா பேசுனான்னு என்ன சொல்லவே கூடாது. பைபிள் வசனத்தை தான் நான் வாசித்து காட்டுறேன். நான் பைபிளை விட்டு எங்கேயாவது தூரமாக போயிருந்தேன்னா எனக்கு அதை சொல்லித்தாங்க, நான் என்னை திருத்தி கொள்ளுகிறேன். பைபிளை விட்டு நான் வசனத்தை விட்டு ஒரு நாளும் விலகி போகவும் இல்லை, உங்களுக்கு வேறு எந்த கதையும் நான் சொல்லவும் இல்லை. ஆனால் பொருளாசை யார் ஒருவர் நம்பி தஞ்சமாக இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு சாபம். நான் சொல்லலை, பேதுரு அப்போஸ்தலன் சொல்லியிருக்கேன். சாபம் 1. 2வது 1 சாமுவேல் 8:3 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:10 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 வாசிங்க. 1
திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில் பரலோகமே கிடையாதுங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் பொருளாசை இருக்குதோ அவங்க இப்போமே ஸ்ட்ராங்காக பெண்ணு வச்சு எழுதிக்கிடலாம், இல்லைன்னா ஆணி வச்சு வரைஞ்சிருங்க. உங்களுக்கு ஹெவன் பரலோகம் கிடையாது, நீங்கள் போகவே முடியாது. நான் சொல்லலை, அதுவும் வேதம் தான் சொல்லியிருக்கு, அதுவும் வேதம் தான் சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். நான் வேற ஒரு சபையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சரியா? அப்போ பொருளாசை ஒன்று சாபம், இன்னொன்று பரலோகத்திற்கு நம்மை போக விடுகிறது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்லிட்டாரு? அவர் சொன்னது நமக்கு தேவை தானே. மார்க்கு 7வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பாவங்களாவன. இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கிறார், அதில் இந்த பொருளாசையும் இருக்கிறது. அப்போ முதலாவது ஒரு காரியம், பொருளாசை பாவம், பொருளாசை சாபம். பொருளாசை பரலோகத்துக்கு போகாது, நம்மளை கூட்டிகிட்டு போகாது. அதோடு கூட ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தில் கெடுத்துரும், நம்மளை கெடுத்துரும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும், ஊழியத்தினுடைய நிறைவு, நியாயாதிபதிகளுடைய நிறைவு, தீர்க்கதரிசிகளுடைய ஆரம்பம். யாராக இருக்கும்? நியாயாதிபதிகளுடைய நிறைவும் தீர்க்கதரிசிகளுடைய ஆரம்பமும் யார்? சாமுவேல் தீர்க்கதரிசி. பெரிய தீர்க்கதரிசிங்க. அவனை சுற்றி பிள்ளைகள் எல்லாம் பாவத்தில் இருந்தாங்க. ஏலியினுடைய பிள்ளைகள் எல்லாம் பாவத்தில் இருந்தாங்க. சாமுவேல் மட்டும் பரிசுத்தமாக இருந்தான். அதனால தான் குட்டி பிள்ளைகிட்ட ஒரு பெரிய ஆசாரியனுடைய குடும்ப அழிவை தேவன் பகிர்ந்து கொண்டார். அப்படின்னா அந்த சாமுவேல் எவ்வளோ நல்லவனா வல்லவனா தேவனுக்கு பிரியமானவராக இருந்திருப்பார்னு பாருங்க. இப்போ அவருடைய பணிகளெல்லாம் நிறைவாக செய்தார். முதல் ராஜாவாகிய சவுலை ராஜாவாக்கினார். 2வது ராஜாவாகிய தாவீதை ராஜாவாக நியமித்தார். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியுது பார்த்தீங்களா? வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி லஞ்சம் வாங்கி நியாயக்கேடை புரட்டினார்கள். பரிதானம் வாங்கினா லஞ்சம் வாங்கிட்டாங்க. பொருளாசைனால லஞ்சம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய பிள்ளைகளை அந்த தேசத்தினுடைய நியாயாதிபதியாக ஜட்ஜாக வச்சார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஆசீர்வாதத்திலிருந்து தள்ளப்பட்டு போனார்கள். காரணம் பொருளாசை. அப்போ நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதே இந்த பொருளாசை தான். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது பொருளாசை. இனி இன்னொன்று நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நம்முடைய 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன் யூதாஸ் காரியோத். நான் அங்கேயும் பேசினேன், அந்த வார்த்தை திரும்ப ஒரு நினைவுபடுத்திருந்தேன். நீங்கள் கர்த்தருக்கு சித்தமான நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போனால் பரலோகத்தில் 12 வாசல் இருக்குமா. 12 வாசலில் 12 அப்போஸ்தலருடைய பெயர். இது நான் சொல்லலை, வெளிப்படுத்தல, வேதமே சொல்லியிருக்கு. 12 அப்போஸ்தலருடைய பெயர் இருக்கும். பேதுரு, பிலிப்பு, மார்க்கு அப்படின்னு எல்லார் பேரும் அங்கே வரிசையாக இருக்கும். ஒவ்வொரு வாசலுக்கு 12 வாசல் தான் பரலோகத்துக்கு. அதில் ஒவ்வொருத்தர் பேர். இந்த கனமான மேன்மையான உயர்வான அப்போஸ்தல பட்டத்துக்கு தான் யூதாஸ் காரியோத் அழைக்கப்பட்டான். ஆனால் அப்ஸ்டார் ஒரு 30 வெள்ளி காசுக்கு, நம்முடைய பாசையில் கொச்சையாக சொன்னால் ஒரு 30 ரூபாய்க்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டான். வெறும் 30 ரூபா. அவனுடைய முடிவு நமக்கு தெரியும். குடல் சரிந்து நாண்டு கொண்டு செத்தான்னு இங்கே பார்க்குறோம். பரலோகத்தை அவன் இடத்துல யாரை வைக்கிறது? அந்த வாசலுக்கு என்ன பேர் வைக்கிறது? போச்சா? இம்மையிலும் ஆசீர்வாதம் போச்சு. வாழ வேண்டிய வயசில் போய் சேர்ந்துட்டான். அங்கேயும் போச்சு. அரசனை நம்பி புருஷனையும் கைவிட்ட கதை பொருளாசைனால.
என்னை கேட்கிற அன்பு விசுவாசிகளை, பொருளாசை இல்லாதவர்கள், தேவனுடைய பார்வையில் திறமை உள்ளவர்கள். மோசேயினுடைய மாமனார் அவருக்கு சொன்னால், இந்த 3 காரியங்களை செய்கிற திறமை உள்ளவர்களை நீ 50 பேருக்கு, 100 பேருக்கு, 1000 பேருக்கு அதிபதியாக தெரிந்து கொள் என்று சொன்னார். இன்றைக்கு மூப்பர்களாக நியமிக்கப்பட இருக்கிற அன்பு விசுவாச மக்களே, நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் நடங்க, உண்மை உள்ளவர்களாய் நடங்க. பொருளாசையை வெறுக்கிறவர்களாய், சர்ச்சிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்காங்க, என்னால் என் சர்ச்சுக்கு என்ன கொடுக்க முடியும் என்று சொல்லி யோசித்து தேவனுடைய ஊழியம் சிறப்பாய் நடைபெறுவதற்கு போதகரோடு ஒத்தாசையாக இருந்து செயல்படுங்க. தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். மூப்பர்கள் 8 பேர் மாத்திரமல்ல, சபையாராய் கூடியிருக்கிற நாம் எல்லாரும் தேவனுக்கு பயந்தவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், பொருளாசையை வெறுக்கிறவர்களாய் வாழ்ந்து தேவனுடைய கரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவன் திருவார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென்.